வெல்கம் கைஸ். இப்போ பார்க்க போகிற டாபிக் எப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோடைய சிலபஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு டாபிக் வந்து பார்த்தோன்னா பிவைக்கு சேர்த்து தான் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் இன் டைம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜஸ்ட் இன் டைம் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு டாபிக் கைஸ். அதாவது மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு டாபிக் அப்படின்னா இந்த ஜஸ்ட் இன் டைம் தான். இப்போ ஜஸ்ட் இன் டைம் பேர்லேயே இருக்குது பாருங்களேன், ஜஸ்ட் இன் த டைம் அப்படின்னு சொல்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அதாவது எனக்கு தேவைப்படுற நேரத்தில் கரெக்டாக வந்து சேரணும். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லுவோம்ல, கரெக்டாக நம்ம வந்து பார்த்தா 10 மணிக்கு ட்ரெயினர் போகிறோம்டா டூர் போகிறதுக்கு, அப்போ நீ கரெக்டாக என்ன பண்ணணும், 9:30 மணிக்கெலாம் நீ வந்து அங்கே ஜங்ஷனில் வந்து சேர்ந்துரு அப்படின்னு சொன்னால் கரெக்டாக அந்த டைமிங்குள்ளே கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துடணும் அப்படின்றது தான் மென்ஷன் பண்ணக்கூடியது தான் இந்த ஜஸ்ட் இன் டைம் அப்படின்ற அந்த ப்ராசஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இன் டைம் இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 9வது யூனிட்டு. கேடு, கேமு, சிம்மு, எஃப்இஏ இதுலேருந்து சேர்த்து நமக்கு 13 டாபிக்ஸ் கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க. அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இன் டைமில் டாபிக் தான் அதிகமாக கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா, இந்த ஜஸ்ட் இன் டைம்ன்ற டாப்பிக்கில் தான் நமக்கு கொஷின்ஸும் அதிகமாக வரும். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜஸ்ட் இன் டைம்னா என்ன, வாட் இஸ் ஜஸ்ட் இன் டைம் அப்படின்னு நம்ம பார்த்துலாம். ஜஸ்ட் இன் டைம் அப்படின்றது சிம்பிளாகவே சொல்லலாம். இந்த ஜஸ்ட் இன் டைம் அப்படின்றது இது வந்து ஜஸ்ட் இன் டைம் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பொதுவாக ஜஸ்ட் இன் டைம் மேனுஃபேக்சரிங் சொல்லலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா டொயாட்டோ ப்ரொடக்ஷன் சிஸ்டம் அப்படின்னு கூட இதுக்கு இன்னொரு பேர் வைக்கிறாங்க, டொயாட்டோ ப்ரொடக்ஷன் சிஸ்டம். டொயாட்டோ ப்ரொடக்ஷன் சிஸ்டம் ஏன் அது பேர் வைக்கிறாங்க அப்படின்னா, இதை கண்டுபிடிச்சவர் வந்து பார்த்தீங்கன்னா டொயாட்டோ அப்படின்ற ஒருத்தர் தான் கண்டுபிடிச்சிருப்பார். அவருடைய சொந்த கம்பெனியான கார் கம்பெனி இருக்குது, டொயாட்டோ கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் இருக்கக்கூடிய மேனுஃபேக்சர்ஸ் வந்து இதை வந்து 1970 அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டொயாட்டோ ப்ரொடக்ஷன் சிஸ்டம் அப்படின்ட்டு இதுக்கு ஒரு பேரே வச்சுட்டாங்க. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் சிஸ்டம் அப்படின்னு ஒரு டாபிக் இருப்பாங்க. இந்த கேன்பன் ஷெடியூலிங் சிஸ்டம். இந்த கேன்பன் ஷெடியூலிங் சிஸ்டம் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. இது வந்து ஜஸ்ட் இன் டைம் இருக்காங்கல்ல, இந்த ஜஸ்ட் இன் டைமோடைய சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு கொலாபரேட் பண்ணி இந்த கார்பன் அப்படின்றது என்னென்னா ஒரு திட்டமிடக்கூடிய ஒரு அமைப்பு, ஷெடியூலிங் சிஸ்டம்ன்றாங்க. இது கன்ஜக்ஷன் வித் ஜஸ்ட் இன் டைம், ஜேஐடின்னு சொல்லுவாங்க ஷார்ட்டாக, அது கூட சேர்ந்து என்ன பண்ண போதான், அவாய்டு த ஓவர் கெப்பாசிட்டி இன் ஒர்க் ப்ராசஸ், ஓவர் கெப்பாசிட்டி ஆஃப் ஒர்க் இன் ப்ராசஸ். அதாவது எனக்கு நாளைக்கு காலையில் 10 மணிக்கு 10 கிலோ தக்காளி வேணும், நான் வந்து சொல்லிட்டேன். அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறாங்கன்னா, நாளைக்கு காலையில் 10 மணிக்கு தான் எனக்கு 10 கிலோ தக்காளி வேணும். ஆனால் அந்த கடைக்காரன் என்ன பண்ணுறாருன்னா, எனக்கு நைட்டு என்ன பண்ணுறாருன்னா ஒரு 10 மணிக்கு கொடுத்து விட்டுறாரு. அப்போ அது என்கிட்ட வந்துடுச்சு, நைட்டு ஃபுல்லாக அது என்கிட்ட இருக்குது, அதில் பாதி அழுகிப்படும், பாதி டேமேஜ் ஆகிடும். இதனால் லாஸ் எனக்கு தான். ஓகேவா, அதை தக்காளியை பாதுகாக்கிறதுக்கு நான் ஒரு ஆள் வேறு போட்டு போனேன் அந்த இடத்துல. நிறைய ப்ராசஸ் இருக்குது. இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த கேன்பன் அப்படின்ற ஒரு அமைப்பும் ஜஸ்ட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஜேஐடின்ற சொல்ல அமைப்பு சேர்ந்து ஒரு கொலாபரேட் பண்ணி ஓவர் கேப்பாசிட்டி ஆஃப் த ஒர்க் இன் ப்ராசஸை அவாய்ட் பண்ணுறாங்க. கிளியர்? ஓகே. இப்போது இந்த ஜஸ்டின் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பை டெவலப் பண்ணது யார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது வந்து கைக்கியோ டொயாஜோ அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் தான் வந்து இந்த ப்ராசஸ் வந்து டெவலப் பண்ணியிருப்பார். இதோடைய இது வந்து ஆரிஜினேட்டர், இது எங்கே உருவாக்கப்பட்டதுன்னா ஜப்பானீஸில் தான் உருவாக்கப்பட்டது. ஜப்பான்காரன் கண்டுபிடிச்ச ஒரு மெத்தட் தான் இது, இந்த ஜஸ்டின் மேனுஃபேக்சரிங் அப்படின்ற கான்செப்ட். இந்த ஜஸ்டின் மேனுஃபேக்சரிங் கான்செப்ட் ஜப்பான்காரன் தான் உருவாக்கணும். இப்போ நம்ம டிஎன்பிசியில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நம்ம பார்த்துடலாம் மக்களே. டிஎன்பிசியில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் நம்ம பார்த்துலாம். இங்கே பாருங்கள், ஜஸ்ட் இன் டைம் கான்செப்ட் வாஸ் டெவலப்டு பை யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெரிய டாப்பிக்கில் கிடையாது, சின்ன டாபிக், உண்மையாகவே சின்ன டாப்பிக்கு. ஆனால் கேள்வி நிறைய கேட்குறாங்க இந்த டாப்பிக்கில். சின்ன டாப்பிக்கு, கேள்வி நிறைய கேட்குறாங்க. ஓகேவா, இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு எக்ஸாம்பிள் மட்டுமே 3 கேள்வி கேட்குறாங்க, மினிமம் 3 கேள்வி கேட்குறாங்க. அப்போ ஜஸ்ட் இன் டைம் கான்செப்ட் வாஸ் டெவலப்டு யார் அப்படின்னா, தமிழ்லேயே பாருங்கள், கைக்கிட்டோ டோயோடா அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் தான் இந்த வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. கைக்கிட்டோ டோயோடா அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் தான் என்ன பண்ணியிருக்காரு, இந்த ப்ராசஸை கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனால் நான் வந்து கூகுளில் செக் பண்ணும்போது இந்த டைச்சி ஓனோ அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜனராக இருக்கார் அப்படின்ற பேர் சொல்லியிருக்காங்க. பட் இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, டெவலப்டு அந்த கான்செப்டை டெவலப் பண்ணவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம இவர் எடுத்துக்கலாம். ஓகேவா, அந்த கான்செப்டை டெவலப் பண்ணது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம இவர் எடுத்துக்கலாம். ஓகேவா, புரியுதுங்களா? த ஜஸ்ட் இன் டைம் கான்செப்ட் வாஸ் டெவலப்டு பை யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கைக்கிட்டோ டோயோட்டா அப்படின்னு சொல்லக்கூடியவர். எப்போ கண்டுபிடிச்சிருப்பார் அப்படின்னா 1950களில் இவர் கண்டுபிடிச்சிருப்பார்.
1950 கண்டுபிடிச்சிருப்பாரு. ஆனால் இது வந்து நடைமுறைக்கு எப்போ வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 1970 அந்த காலகட்டங்களில் தான் இது வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். ஸோ இந்த ஜஸ்ட் இன் டைம் கான்செப்ட் அதுவும் எங்கே நடைமுறைக்கு வந்திருக்கும் அப்படின்னா இவருடைய கம்பெனியான அந்த டொயாட்டோ அது கண்டுபிடிச்சவருடைய சொந்த கம்பெனி தான். ஓகேவா? இந்த டொயாடா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கம்பெனியில் தான் அது நடைமுறைக்கு வந்திருக்கும். ஸோ அதனால் அதுக்கு பேரே வந்து பார்த்தீங்கன்னா டொயோடோ ப்ரொடக்ஷன் சிஸ்டம்னு கூட இதுக்கு ஜஸ்ட் இன் டைம் ப்ராசஸ்க்கு இன்னொரு பேர் இருக்குது. டொயோட்டா ப்ரொடக்ஷன் சிஸ்டம் அப்படின்ட்டு இன்னொரு பேர் கூட இதுக்கு இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்த கொஷின் பாருங்கள். இது ஃபஸ்ட் கொஷின். இப்போ செகண்ட் கொஷின் பாருங்கள். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் பற்றி சம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது கீழ்கண்டவற்றில் எது ஜேஐடி தத்துவத்திற்கு தொடர்பில்லாதது? ஜேஐடி தத்துவத்திற்கு எது தொடர்பில்லாது அப்படின்னா இப்போ சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஓகேங்களா? புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். இந்த கொஸ்டின் ஈஸியாக நம்ம கான்செப்ட் வச்சு ஆன்சர் பண்ணிக்கலாம். அதாவது என்னென்னா இப்போ இங்கே ஒரு கம்பெனி இருக்குது. இது ஒரு கம்பெனி. இங்கே கம்பெனியிலிருந்து வந்து பார்த்தோன்னா ப்ராடக்ட் வந்து பார்த்தோன்னா கஸ்டமர்கிட்ட போகுது. ஓகே, கஸ்டமர்கிட்ட போகுது. இப்போ இவர் எப்படி பண்ணுவார்? அப்படி இப்போ ப்ராடக்ட் வந்து பார்த்தோன்னா இப்போ கஸ்டமர்கிட்ட இப்போ டேரெக்டாக போகுது. இப்போது இந்த கஸ்டமர் வந்து பார்த்தோன்னா இந்த கம்பெனிக்கிட்ட என்ன பண்ணுறாரு அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 10 கார் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. என்னைக்கு வேணுமா? ஒரு மாதம் கழிச்சு தான். ஓகேவா? 1 மந்த்து கழிச்சு தான் அவருக்கு ஒரு 10 கார் வேணும். ஆனால் இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 20 நாளுக்கு முன்னாடி அந்த ஒரு மாதத்துக்கு 20 நாளுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அந்த 10 காரை கொடுத்துட்றாங்க. ஓகே, 10 கார்ஸை கொடுத்துட்றாங்க. இப்போ கொடுத்துட்டதால அந்த கஸ்டமருக்கு கொடுத்துட்டதால அந்த கஸ்டமர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த 20 நாளுக்கு முன்னாடி கொடுத்துட்டாரு. அவருக்கு ஒரு மாதம் கழிச்சு தான் கரெக்டாக அந்த கார் வேணும். 20 நாளுக்கு முன்னாடி கொடுத்துட்டாரு. இவர் டெலிவரி பண்ணிட்டாரு. மேனுஃபேக்சர் கம்பெனி வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. அப்போது 20 நாளுக்கு முன்னாடி கொடுத்துட்டாரு. இப்போ 10 நாள் இருக்குது மீதி. 10 நாளுக்கு முன்னாடி கொடுத்துட்றாரு. இப்போ அந்த 10 நாள் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த கஸ்டமர் என்ன பண்ணுவார்? அந்த 10 கார்களை வைக்கிறதுக்கான இடத்த வந்து ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு செலவு அதிகமாக இருக்கும். வேர் ஹவுஸில் போய் அவர் எடுத்து போய் வைப்பார். வேர் ஹவுஸ் செலவு நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இன்னொன்று அது மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாது. முக்கியமாக இன்னொன்று அதுக்கு செலவாகவும் ஒரு ஆள் வேறு போடணும். அது அந்த 10 கார்களை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேறு போடணும். இது எல்லாமே அந்த இருக்குது. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் கம் பண்ணுற மாரி தான் இந்த ஜஸ்ட் இன் டைம் அப்படின்ற இந்த கான்செப்ட் கொண்டு வரானுங்க. எப்படின்னா ஜஸ்ட் இன் டைம் கான்செப்டை கொண்டு வரானுங்க. எப்படின்னா அதாவது எனக்கு ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்குது. இந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டாக வந்து பார்த்தோன்னா கஸ்டமருக்கு வந்து பார்த்தோன்னா 1ஆம் தேதி, ஓகேங்களா? அதாவது 1ஆம் தேதி வந்து பார்த்தோன்னா 10 மணிக்கு, ஓகேங்களா? 1ஆம் தேதி 10 மணிக்கு எனக்கு வந்து பார்த்தோன்னா அந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இங்கே கொடுத்து நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அதே டைமுக்கு எடுத்துன்னு வந்து இவங்க கரெக்டாக டெலிவரி பண்ணுவாங்கப்பா. முன்ன பின்ன இருக்கலாம், 10:05 10:15 அப்படி இருக்கலாம். கரெக்டாக அந்த டேட்டில் அந்த டைமிங்கில் கரெக்டாக உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? டெலிவரி பண்ணிவிடுவாங்க. அதை நீங்கள் எடுத்து உங்களுக்கு என்ன பர்பஸோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி கொண்டு வந்துட்டாங்கன்னா தான் உங்களுக்கு அந்த கொடுக்குற ப்ராடக்ட் எடுத்து போய் வைக்கிறதுக்கு ஒரு ஷோரூம் வேணும், ஒரு வேர் ஹவுஸ் வேணும், அது மேனேஜ் பண்ணணும். நம்ம நிறைய இருக்குது சரக்குகளை மேனேஜ்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு வந்து அந்த வேர் ஹவுஸோடைய காஸ்ட் அதிகமாகும். இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ். அப்போ இந்த ஜஸ்ட் இன் டைம்னா நான் கொடுத்த டைமில் கொடுத்த ப்ராடக்டை குறிப்பிட்ட அந்த டேட்டில் கரெக்டாக எனக்கு வந்து டெலிவரி பண்ணுறது தான் இந்த ஜஸ்ட் இன் டைம் அப்படின்ற இந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். ஓகேங்களா? இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் தெளிவாக. சரி, இப்போது நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா இந்த கொஷினுக்கான தத்துவங்கள் தொடர்பில்லாததுன்றாங்க. இப்போ இங்கிலீஷில் பார்த்தலாம். இது கொஞ்சம் டொயாட்டோ மோட்டார் கார்பரேஷன். கண்டிப்பாக இந்த டொயாட்டோ தத்துவங்கள் தொடர்பில் தான் அந்த தத்துவமே எங்கே தான் வந்துச்சு? டொயாடோ அந்த கான்செப்டில் தான் வந்தது. டொயாடோன்ற கான்செப்டில் தான் வந்தது. அப்போ கண்டிப்பாக அது ஆன்சராக இருக்கும். இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரக்கு மேலாண்மை. இப்போ தான் சொன்னேன், சரக்கு வந்து இறக்குங்க அப்படின்வாங்க. அதாவது 10 காருன்றது இவங்களுடைய லாங்குவேஜில் சரக்கு. அப்போ இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டும் கண்டிப்பாக வரும். அதை மேலாண்மை பண்ணணும். இறக்கப்பட்ட அந்த இது வந்து பார்த்தோன்னா மேலாண்மை பண்ணணும். குறைந்த கிடங்கு செலவுன்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம கேட்ட நேரத்தில் கேட்ட பொருட்களை கரெக்டாக கொடுக்கறதால நமக்கு வேர் ஹவுஸ் செலவு வந்து நமக்கு குறையுது. ஸோ அப்போ வேர் ஹவுஸ் செலவும் நமக்கு ரொம்ப கம்மியாகுதுன்றதால அப்போது மினிமம் வேர் ஹவுஸ் ஹோல்டிங் காஸ்ட்டு. இந்த இடத்துல ஒரு டவுட் வரும், வேர் ஹவுஸ்னால் என்ன? வாட் இஸ் கால்டு வேர் ஹவுஸ் அப்படின்னா ஒரு ப்ராடக்டை தற்காலிகமாக ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேர் ஹவுஸ். ஓகேங்களா? வேர் ஹவுஸ்னு சொல்லுவாங்க. அதுதான் தற்காலிகமாக ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு இடம் தான் வேர் ஹவுஸ். ஸோ இதுதான் கைஸ். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தா பிளாக் செயின் டெக்னாலஜி வந்து வராது. ஓகேங்களா? இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் ஜஸ்ட் இன் டைமில் தான் கேட்டிருக்காங்க. பாருங்கள், ஜஸ்ட் இன் டைமில் தான் கேட்டிருக்காங்க.
ஸோ த ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் இன் ஜஸ்ட் இன் டைம் இஸ் பேஸ்டு ஆன் த ஜஸ்ட் இன் டைமில் உற்பத்தி கட்டுப்பாடுகள் எதனை அடிப்படையாக கொண்டது அப்படின்னா ஃபுல் சிஸ்டம்னு சொல்லுவாங்கப்பா. இப்போ நம்ம ஒரு கதவு இருக்குது, ஒரு பற்றி புஷ் பண்ணுவோம், இல்லைன்னா ஃபுல் பண்ணுவோம், கரெக்டுங்களா? இழுப்போம், ஒன்று தள்ளுவோம். அந்தமாரி இது வந்து பார்த்தோன்னா இழு அமைப்புன்னு சொல்கிறாங்க. இழுக்கிறது, ஓகேவா? நமக்கு செலவுகளை வந்து கொடுக்காது, செலவுகளை வந்து இது கண்ட்ரோல் பண்ணிவிடும். அப்போ ஃபுல் சிஸ்டம்ன்றது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது புஷ் சிஸ்டமில் வராது, ஓகே? இது கண்டினியூஸ் சிஸ்டமில் வராது, இது இன்டர்மீடியட் சிஸ்டத்தில் வராது. புரியுதுங்களா உங்களுக்கு? இது ஃபுல் சிஸ்டத்து இழு அமைப்புன்னு சொல்லக்கூடிய இந்த ஃபுல் சிஸ்டத்தில் தான் வரும். ஸோ அப்போ இதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின். ஸோ இந்த கேன்பன் இன் ஜாப்பனீஸ் லாங்குவேஜஸ் இண்டிகேட்ஸ். இந்த கேன்பன், வாட் இஸ் கால்டு கேன்பன்? இப்போ நான் இப்போ கொண்டாந்து உங்களுக்கு சொன்னேன், ஓகேவா? இந்த கேன்பன்ன்ற வேர்டு இருக்குது பாருங்கள், நல்லா பாருங்கள். இந்த கேன்பன் அப்படின்ற ஒரு அமைப்பு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க வந்து ஒரு ஷெடியூலிங் சிஸ்டம்லாம் சொல்லி கொடுத்தோம் உங்களுக்கு. ஷெடியூலிங் சிஸ்டம், அதாவது திட்டம் இடக்கூடிய ஒரு அமைப்பு. இவங்க ஜேஐடியுடன் சேர்ந்துக்கிட்டு டு அவாய்டு த ஓவர் கெப்பாசிட்டி ஒர்க் இன் ப்ராசஸ் அப்படின்னு நான் சொல்லி கொடுப்பேன் உங்களுக்கு, சொல்லியிருப்பேன். இப்போ எங்கே இருக்கு ஐயானா, நீங்கள் மேலே போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே இருக்கும் பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், இந்த கேன்பன், இந்த இருக்குது பாருங்கள், கேன்பன் இருக்குங்களா? இந்த கேன்பன் இஸ் ஷெடியூலிங் சிஸ்டம். ஸோ இது வந்து பார்த்தோன்னா இஸ் யூஸ்டு கனெக்ட் ஆகி எதோடு கனெக்ட் பண்ணுறாங்க, ஜேஐடியோட ஜஸ்ட் இன் டைமோட கனெக்ட் பண்ணி டு அவாய்டு த ஓவர், ஸோ அவாய்டு த ஓவர் கெப்பாசிட்டி ஆஃப் ஒர்க் இன் ப்ராசஸ். அந்த ஓவர் கெப்பாசிட்டி ப்ராசஸை அது என்ன பண்ணுது, குறைக்குது, தவிர்க்குது அப்படின்றது தான் அதோட மீனிங், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக கொஸ்டின் போயிடலாம். அப்போ அதுக்கு இந்த கேன்பன் அப்படின்ற அந்த வேர்டு இருக்குல்ல, இந்த கேன்பன் அப்படின்ற இந்த வார்த்தை எந்த லாங்குவேஜ்னு கேட்குறாங்க, ஓகேங்களா? அந்த கேன்பன் அப்படின்றது எந்த மொழி அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. அப்போ இந்த கேன்பன் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு ஜப்பான் மொழியில் என்ன பொருள் அப்படின்னா, ஒரு பொருள் வந்து இவ்வளோ உற்பத்தி ஆச்சு, உற்பத்தியான பொருள்களில் இவ்வளோ பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா விற்பனையாச்சு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லக்கூடியது தான், இன்ஃபர்மேஷனை பற்றி பேசக்கூடியது தான் இந்த கேன்பன். இப்போ ஜப்பானி மொழியில் கான்பன் அப்படின்னா, கான்பன் அப்படின்றது என்னென்னா பொருட்களின் உற்பத்தி மற்றும் எடுக்கும் தகவல்களை அறிவிக்கக்கூடிய ஒரு முறை. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஃபார் ப்ரொடக்ஷன் அண்டு வித்ட்ராவல் ஐட்டம்ஸ். எவ்வளோ பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ராவல் ஆகிருக்கு அப்படின்றத சொல்லக்கூடியது தான் இந்த கேன்பன் இன் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் இண்டிகேட்ஸ். கிளியர்? ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இது வரைக்கும் இவ்வளோ தெளிவாக வந்து பார்த்தோன்னா அந்த கண்டென்ட் ப்ளஸ் வந்து பிவி குவை வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை கொடுத்து யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வாட்டி நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இந்த வாட்டி 3 எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ நான் இன்டர்வியூ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஐடிஐ கேட்டகரியில் வரக்கூடிய இன்ஜினியரிங் பேஸ்டு எக்ஸாம்ஸ் 3 எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ மெக்கானிக்கல் படித்த இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இதை பயன்படுத்திக்கிங்க. ஸோ நல்ல எக்ஸாம் பண்ணுங்கள், ஓகே? நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா இன்ஜினியரிங் படித்தவங்க மோஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் வந்து பார்த்தோன்னா இந்த எக்ஸாம்ஸில் எழுதவே மாட்டாங்க, ஓகேங்களா? ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸி. சிலபஸ் நான் செக் பண்ணி முடிச்சுட்டேன். எல்லாமே வந்து நம்ம இன்ஜினியரிங்கில் படித்த அந்த டாபிக்ஸ் தான், ஓகே? அங்கே தேரியாக படிச்சிருப்போம். நீ கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு 1 மார்க் அடிக்க போகிறோம். ரொம்ப 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 ஈஸி, கஷ்டமே கிடையாது, ரொம்ப ஈஸி, ஓகேங்களா? ஃபுல் டாபிக்ஸை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறேன் வெறும் 30 நாளில், ஒரு நாளைக்கு 5 டாபிக்ஸு. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். த கோல் ஆஃப் ஜஸ்ட் இன் டைம் ஃபிலாசபி, அதோட தத்துவத்தை தான் கேட்குறாங்க மக்களே, ஓகேவா? ஜஸ்ட் இன் டைம், இப்போ இந்த வேர்டு பார்த்துங்க, ஓகே? ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது இன்ஜினியரிங், ஓகேவா? இன்ஜினியரிங் எக்ஸாம் பார்த்தோன்னப்போ அது இங்கிலீஷில் கேட்பாங்க, ஐயோ அது ஒன்றுமே புரியாது, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுடா. ரொம்ப 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 ஈஸிடா. கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு அப்படியே படிக்கலாம்டா. இருக்கிறதுலேயே இன்ஜினியரிங் பேப்பர் தான்டா ரொம்ப ஈஸியே, ஓகேங்களா? ஸோ இன்ஜினியரிங் பேப்பர் தான் ரொம்ப ஈஸி, ஓகேங்களா? ஸோ அப்போது த கோல் ஆஃப் ஜஸ்ட் இன் டைம் அப்படின்றது ஃபிலாசபின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன பண்ணும் அப்படின்னா, எலிமினேட்டட் த வேஸ்டேஜ்பா, வீண் செயல்பாடுகளை அழிக்கும். நான் உங்களுக்கு சொன்னேன், ஓகேங்களா? உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு தக்காளி வச்சு சொல்கிறேன் பாருங்கள், ஓகேங்களா? இப்போது ஒரு தக்காளி ப்ராடக்ட் இருக்குல்ல, இப்போ ஒரு தக்காளி இருக்குது. இப்போ தக்காளி வந்து எனக்கு 10 மணிக்கு வேணும், காலையில் 10 மணிக்கு எனக்கு வந்து லோடு இறங்கணும். அவன் நைட்டு 10 மணிக்கு கொண்டு வந்துட்டான் அப்படின்னா, நைட்டு இப்போ காலையில் 10 மணிக்கு எனக்கு வேணும் தக்காளி. அவன் ஒரு நாளுக்கு முன்னாடி என்ன பண்ணுறான், நைட்டு 10 மணிக்கு கொண்டு வந்துட்டான். நைட்டு 10 மணிக்கு கொண்டு வந்துட்டான். எனக்கு அந்த தக்காளியில் நைட்டு ஃபுல்லாக இருந்து பாதி தக்காளி அழுகி போடும். ஸோ மொத்த வேஸ்டேஜ் ஆகிடும், எனக்கு தக்காளியில் அழுகிடும். அப்போ அது டேமேஜ் ஆகும். ஸோ அந்தமாரி செயல்பாடுகளை வந்து குறைக்கும். அப்போ என்ன பண்ணலான்னா, காலையில் எனக்கு 10 மணிக்கு வேணுமா, காலையில் 10 மணிக்கு எனக்கு தக்காளி வேணும். ஸோ அவனும் கரெக்டாக என்ன பண்ணுறான், 10 மணிக்கு எனக்கு இறக்கும்போது எனக்கு
கரெக்டாக இன்னும் 10 மணிக்கு ஜஸ்ட் இன் டைமில் கொண்டு வந்து எனக்கு ப்ராடக்ட்டை சேர்க்கும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் ஆகாது. ஸோ எலிமினேஷன் ஆஃப் வேஸ்டேஜ், ஓகேவா? வேஸ்டேஜ் எனக்கு ஆகாது அப்படின்றது தான் இதோடைய கான்செப்ட், ஓகேவா? அடுத்த கொஸ்டின், த ஜஸ்ட் இன் ப்ரொடக்ஷன் இஸ் எசென்ஷியலி, அதாவது அவ்வப்போதுள்ள உற்பத்தியல் முறையானது. இந்த ஜஸ்ட் இன் டைம்ன்ற வார்த்தையை தயவு செஞ்சு இங்கிலீஷ்லேயே படிச்சுக்கிங்க. அது தமிழில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வப்போது உள்ள உற்பத்தியல் முறையெல்லாம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் வேண்டாம். ஜஸ்ட் இன் டைம்னா என்ன அப்படின்றத நீங்கள் தமிழ்லேயே தெரிஞ்சு வச்சுங்க மக்களே, ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போது இது தமிழில் சரி இங்கிலீஷில் பார்த்துங்க. தமிழில் பார்க்குறத விட இங்கிலீஷில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் படிச்சிருப்பீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இன்ஜினியரிங் வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் கன்வீனியண்ட்டாக இருக்கும், புரிதலுக்கு தமிழ், ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது த ஜேஐடி ப்ரொடக்ஷன் இஸ் எசென்ஷியலி, அதாவது இப்போ தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், உங்களுக்கு ஒன்றுமே தெரியலனா கூட மேலே சொல்லி கொடுத்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரொடக்ஷன் சிஸ்டம், அதாவது ஃபுல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன், ஓகேங்களா? ஸோ PULL இது வந்து பார்த்தீங்கன்னா புஷ்ஷில் வராது, போய்ட்டு தள்ளுறதுல புஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அது கிடையாது, ஃபுல் பண்ணுறது வரும் அப்படி சொல்லி கொடுத்துருப்பேன். அப்போது நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். இது வந்து ஒரு ஃபுல் ப்ரொடக்ஷன் சிஸ்டம், அந்த வேர்டு பார்த்து எடுத்துகிட்டு இருக்கலாம். புஷ்ஷில் வராது, இது வந்து ஃபுல் அண்டு புஷ் ப்ரொடக்ஷன் சிஸ்டம் ரெண்டுமே வராது, ஒன்று தான் வரும். இன்டர்மீடியட் ப்ரொடக்ஷன் அப்படியும் அதுவும் வராது. அப்போ ஈஸியாக நீங்கள் இங்கிலீஷில் பார்த்து ஆன்சர் பண்ணிடலாம். தமிழில் பார்த்திங்க அப்படின்னா வாடிக்கையாளரின் தேவைக்கேற்றபடி செயல்படுத்தப்படும் உற்பத்தி முறை, அதுதான் ஃபுல் ப்ரொடக்ஷன் சிஸ்டம் சொல்கிறாங்க. வாடிக்கையாளர் காலையில் 10 மணிக்கு எனக்கு லோடு வேணும் அப்படின்னா நீ கரெக்டாக ஷார்ப்பாக 10 மணிக்கு திரும்பி கொடுக்கணும். அதுதான் இந்த ஜஸ்ட் இன் டைம் கான்செப்டே, ஓகேங்களா? இது ஜப்பானில் உருவாக்கப்பட்ட ஒரு கான்செப்ட். இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் இது ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். முதல்ல இது ஆர்ஜின் ஆனது ஜாப்பனீஸில் தான், ஓகேங்களா? ஸோ அடுத்து அவ்வளோதான் கைஸ். ஸோ மொத்தமே இவ்வளோ தான் கொஷின்ஸ், ஓகேங்களா? ஸோ இது பாருங்களேன், உங்களுக்கு சொல்கிற மாதிரி பாருங்கள், இங்கே பாருங்கள், இது ஒரே கொஸ்டின் பேப்பரில் எடுத்ததுப்பா. இது ஒரே கொஸ்டின் பேப்பரில் எடுத்த ஒரு கொஸ்டின் ஆக்சுவலி. இது இங்கே பாருங்கள், 82வது கேள்வி தெரியுதுங்களா? 82வது கேள்வி. ஸோ அடுத்து அப்படியே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 83வது கேள்வி. அடுத்தடுத்து கொஸ்டினே, ஓகேவா? இந்த ஜஸ்ட் 3 கேள்வி கேட்குறாங்க. மேக்ஸிமம் அதிகபட்சமாக 5 கேள்வி கேட்குறாங்க, குறைந்தபட்சம் மினிமம் 3 கேள்வி கண்டிப்பாக வந்துடுது. ஸோ அடுத்து பாருங்கள், 84வது கொஸ்டின் பாரு 82, 83, 84 அப்புறம் லைனாக வருது, ஓகேங்களா? 81, 82, 82, 83, 84 லைனாக வருது, அப்படி கேட்டு வச்சுருக்கான். ஜஸ்ட் இன் ப்ராசஸ், அந்த ஜஸ்ட் இன் ப்ராசஸ் என்னன்னு தெரிஞ்சிருந்தால் கூட அந்த 3 கேள்வி போட்டிருக்கலாம். இது இவ்வளோ தாண்டா இன்ஜினியரிங் பேப்பர். உண்மையாக சொல்கிறேன், இன்ஜினியரிங் பேப்பர் பார்த்தா அவ்வளோ எல்லாம் பயப்படுறாங்க. சத்தியமாக ஒன்றுமே கிடையாதுடா, ஓகேவா? ஒன்றுமே கிடையாது. ரொம்ப 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 ஈஸி. நீங்கள் உட்காந்து ஒவ்வொரு டாப்பிக்குமே எடுத்து படிக்கும்போது இவ்வளோதானா அப்படின்னு சொல்லி உங்களுக்கே வந்து ஒரு மைண்ட் செட் வந்துடும். அது அவ்வளோ பெரிய வந்து கோட்டையெல்லாம் கிடையாது. தெளிவாக படித்தா எல்லாமே ஈஸி தான், ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி. அனலைஸ் பண்ணி படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 எக்ஸாம் இருக்குது. நான் திரும்ப ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வாட்டி இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கே தெரியும், ஓகேவா? பிஇ படித்தவங்களுக்கு, பிடெக் படித்தவங்களுக்கு, ஓகேவா? பிஇ அண்ட் பிடெக், ஓகேங்களா? படித்தவங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்குது. 3 எக்ஸாம்ஸ் எழுதலாங்க இந்த வாட்டி, ஓகேங்களா? ஏன்னா எப்போவுமே அவ்வளோ வராது. இந்த வாட்டி 3 எக்ஸாம்ஸ் வந்திருக்கு. சிலபஸை வந்து நல்லா பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா படிக்க ஆரம்பிங்க, ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ்.